ASUS அவங்களோட Pad சீரியஸில் புதுசாக புது டேப்லெட் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேப்போட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 12.2 இன்ச்சஸ்க்குள்ளே OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நிறைய டேப்லெட் OLED கிடையாது, LCD பேனல் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த OLED அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும், ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 2.8K ரெசல்யூஷன் நல்லா ஷார்ப்பாக இருக்க போகுது. லோக்கல் பிரைட்னஸ் 600 நிட்ஸும் அண்ட் பீக் பிரைட்னஸ் HDR மோடில் உங்களுக்கு 2000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்ற டேப்லெட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிரைட்னஸ் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக இங்கே 100%க்கான DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு ASUS Pen 2.0 நியூ ஸ்டைலஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. TUVயோட லோ ஃப்ளிக்கருக்கும் லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த டிஸ்பிளேக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் கிடையாது. அதனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை அமேசான் மாதிரி OTT பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு ஃபுல் HD வீடியோஸ் பார்க்க முடியாது. உங்களால் 480 பிக்சல்ஸ் பெர் இன்ச் 480 பிக்சல்ஸில் தான் வீடியோஸ் பார்க்க முடியும். இது மட்டும்தான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்க போகுது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். சப்போஸ் நீங்கள் OTT பெருசாக பார்க்க மாட்டீங்க, யூடியூப் வீடியோஸ் இல்லை நீங்கள் நார்மல் மீடியா கன்சம்ஷன் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்க போகிறதில்ல. உங்களோட கன்சம்ஷன் மெயின் நீங்கள் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்க போகுது. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 8300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட். இது ஃப்ளாக்ஷிப்போட கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், இதால் ப்ளே பண்ணிக்க முடியும். பட் மல்டி டாஸ்கிங் பெருசாக சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த ப்ராசஸர் மல்டி டாஸ்கிங் பற்றி எங்கேயுமே அவங்க பேசலை. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் 256GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு microSD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த microSD கார்டு ஸ்லாட் மூலமாக நீங்கள் 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான மெயின் ஷூட்டர் அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ பெருசாக கேமரா எதிர்பார்க்காதீங்க, ஜஸ்ட் வீடியோ கால் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 9000 mAhக்கான லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த டேபோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரையும் 6.5 mm திக்னஸ் அண்ட் வெயிட் தான் உங்களுக்கு 523 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லெட் Android 16 ரன் ஆகுது. பட் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மேஜர் OS அப்டேட் கொடுத்துருக்கலாம். செக்யூரிட்டி பேச்சஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும், அதில் எந்த வித சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. மேஜர் OS அப்டேட் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டேப் பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 45,990க்கும் அண்ட் 256GB வேரியண்ட் உங்களுக்கு 49,990க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த டேப்லெட் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டேப்லெட் உங்களுக்கு செட் ஆகும். இல்லை உங்களுக்கு AMOLED வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கணும் ஆனால் LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா Xiaomi Pad 7 இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த டேப் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். லெனோவோலையும் டேப்லெட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த டேப்லெட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா August 6th இந்த டேப்லெட்டை நீங்கள் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.